நம்ம சேனல்லே ஒன் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் வீடியோனா அது இந்த வீடியோ தான் சொல்லுவேன். பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த லொக்காலிட்டியில் நடக்கிற நியூஸை வந்து நம்ம எடுக்க மாட்டோம். பட் நம்மளோட சேனலை பார்க்குற நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13 to 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃபியூச்சரில் இது மாதிரியே வேறு வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான அப்டிகல்ஸ் ஆனது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் அடிக்ஷனாக இருக்கட்டும், அதாவது நினச்ச நேரத்துக்கு வந்து எழுந்துக்க முடியாததாக இருக்கட்டும், அது மாதிரி எக்கச்சக்கமான அப்டிகல்ஸ் ஆனது வரும். அந்த அப்டிகல்ஸ் எல்லாம் தாண்டி வரதுனால தான் அவங்க டாப்பராக இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி டாப்பர் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் மிஸ்டர் ஃபேக்ட்மேன் அண்ட் லெட்ஸ் கெட் ஃபேக்டட். நம்மளோட மற்ற வீடியோஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோ நான் ஈஸியாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் எதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோன்றதை ஒன்றுனா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நைட்டு நிறைய நேரம் படிக்கிறது பெஸ்ட்டா இல்லை காலையில் சீக்கிரம் எழுந்து படிக்கிறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்க கரெக்டாக, அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு சில சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எக்ஸாமில் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். பட் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறந்து போயிடும். அப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கும் எஃபெக்டிவாக படித்தது ஞாபகம் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நாலாவதாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ ஒன்றுனா பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல காலையில் எழுந்துக்கிறது ஈஸியாக இல்லை நைட்டு நிறைய நேரம் வரைக்கும் முழிச்சு படிக்கிறது ஈஸி அண்ட் எஃபெக்டிவாக, எது இதில் ரெண்டுத்தில் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எது ஈஸி, காலையில் எழுந்திருக்கிறதா இல்லை நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஈஸி. பிகாஸ் நம்ம காலையில் எழுந்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் எழுந்துக்க தோணாது, நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுந்துக்கிறதுக்கு வந்து மனசே வராது. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்க நிலையில் நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி. கொஞ்ச நேரம் தூக்கத்தை அடைக்கிட்டு அட்லீஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்தா கூட நம்மளால் ஈஸியாக நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் படிக்க முடியும். பட் எஃபெக்டிவ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நைட்டு ரொம்ப நேரம் படிக்கிறதா இல்லை காலையில் ரொம்ப நேரம் படிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் காலையில் ரொம்ப நேரம் படிக்கிறது தான். பிகாஸ் நம்ம காலையில் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா மைண்ட் ஆனது ஃப்ரெஷ் அண்ட் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். நம்ம தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்து புதுசாக வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஒரு நிலையில் நீங்கள் காலங்காத்தால் எழுந்து ஒரு எஃபெக்டிவான கான்சன்ட்ரேஷனில் ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு எஃபெக்டிவான ட்ரிக் இருக்குது. அதாவது நைட்டு கொஞ்ச நேரம் லாங்காக படிங்க, காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துடுங்க. இந்த ஒரு ட்ரிக்கானது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக நைட்டு 10 o'clock தூங்குவீங்க அப்படின்னா 10:30 வரைக்கும் படிங்க. நார்மலாக காலையில் 4 o'clock வரைக்கும் எழுந்துப்பீங்கன்னா 4:30க்கு எழுந்துறீங்க. பிகாஸ் காலையில் லேட்டாக எழுந்துறீங்க, நைட்டு கொஞ்சம் லாங்காக படி. இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளோட மெமரி பவரும் கான்சன்ட்ரேஷனும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸில் போட்டிருக்காங்க. நம்மளோட ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிற ஒரு மோடானது எல்லா ஃபோன்ஸ்லையும் இப்போ மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால் கான்சன்ட்ரேட்டோட படிக்க முடியும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் கிட்ட வர நேரத்தில் சோஷியல் மீடியாஸையோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டிலக்குள்ளே இண்டல்ஜ் ஆகிற ஒரு சில மாதிரி விஷயங்களையோ நம்ம தவிர்த்தா பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷனானது அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் நம்ம படித்தது ப்ரொலாங்டு டியூரேஷனுக்கு நம்ம மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா டாப்பராக இருக்கவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா மேக்ஸிமம் சோஷியல் மீடியா யூசேஜை கம்மி பண்ணிப்பாங்க. அவங்க எப்படி அதிக மார்க் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மார்க் பண்ணி அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுப்பாங்க. பிகாஸ் அந்த கொஷின்ஸ்லாம் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த பர்சன்டேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால முதல்ல அதை கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 30 மார்க்ஸ்க்கு படித்து வச்சிருவாங்க. 30 மார்க்ஸ் ஓகே அப்படின்னா அடுத்தது 50 மார்க் அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் சென்டம்க்கு எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு ப்ரொலாங்டு ரிவிஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க படித்தது ஈஸியாக ஞாபகம் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக முன்னாடி ஒரு டியூஷன் போயிட்டு இருந்தேன். அங்கே இருந்த சார் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டாப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் அவங்க படித்த விஷயத்த சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிடும்போது ஆகட்டும், அதே மாதிரி நார்மலாக ஜாலியாக இருக்கிற நேரத்தில் ஆகட்டும், எப்போ கேட்டாலும் அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்சரை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க புதுசாக நிறைய படிக்கிறத விட ஏற்கனவே படித்ததை அதிக டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி ரிவைஸ் பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய்ட்டு அது ஈஸியாக பதிகிறதுனால நம்ம எக்ஸாம் எப்போ கொடுத்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணாலே போதும், அந்த எக்ஸாம் அப்போ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை அவங்க எடுத்துகிட்டு வராங்க. டாப்பர்ஸ்லாம் ஏன் டாப்பர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நான் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பேசிக்ஸில் தரவாக இருப்பாங்க. ஸோ பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பில்டிங் அழகாக நம்ம கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை வச்சு
அவங்க வந்து பேசிக்கை கரெக்டாக ஸ்ட்ராங் பண்ணுறதுனால தான் மென்மேலும் வரக்கூடிய சம்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆகட்டும் ஈஸியாக அவங்களால ஃபேஸ் பண்ணி சீக்கிரம் அவங்களால மனப்பாடம் பண்ணி கரெக்டாக அவங்களால ப்ரெசென்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு கரெக்டாக பிளான் போட்டு உட்காருவாங்க. அந்த பிளானே சப்போஸ் வந்து மாறினா கூட அதுக்கு ஒரு ஏ பிளான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சிலவங்களாம் படிக்கிறதுக்கு உட்காரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக உட்காரும்போது தான் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. அது தப்பு. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வீட்டுக்கு போய் இதை தான் படிக்க போகிறேன், இப்போ நான் இதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அது படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆவரேஜாக நம்மளோட ஹியூமன் பிரெயினால் 90 மினிட்ஸ் வரைக்கும் பர்ஃபெக்ட் கான்சன்ட்ரேஷனோட எடுக்க முடியுமா? அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த 90 மினிட்ஸ்க்கு நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்கும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கும் இருந்தால் மட்டுமே. பிகாஸ் நம்ம மூளையானது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம மூளையில் எதனா கண்டிப்பாக பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா டாப்பர் சஜஸ்ட் பண்ணுற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் ஸ்டடிங் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த promodoro மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு மெத்தடானது பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் ஸ்டடி 5 மினிட்ஸ் பிரேக். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தோட ஃபார்முலா. ஸோ நீங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி உட்காந்திங்க அப்படின்னா படிச்சதுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது, இன்னும் அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் ஆனது வரும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடத்துகிறாங்களோ அதை இன்றைக்கே போட்டு பார்க்குறதும் டாப்பரோடைய ஒரு முக்கியமான சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன் நானே கூட இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு டெஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தான் முதல்ல அந்த சம் எடுத்து பார்ப்பேன் அல்லது போட்டு பார்ப்பேன். அடுத்த டெஸ்ட்டில் போயிட்டு ஓரளவுக்கு லோ ஆனது மார்க் ஆனது வந்துடும். ஸோ அதை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ டாப்பர்ஸ் யூஸ் பண்ண ஒரு ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா என்றைக்கே அந்த சம்மை நடத்துகிறாங்களோ அன்றைக்கே ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் சம்மை கற்று முடிச்சிருவாங்க. ஸோ தட் அவங்க அடுத்தது பார்க்கும்போது நாளைக்கே டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால ஈஸியாக அதை ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நம்ம படிச்சிரும், படிக்கிறதெல்லாம் ரைட், பிளான்லாம் பக்காவாக போட்டோம், எல்லாமே படிச்சிட்டோம். பட் ஒரு சிலருக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும், மறந்து போயிடும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். கரெக்டாக அது எப்படி டாப்பர்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். டாப்பர்ஸ்க்குலாம் கன்ஃபியூஸே ஆகாது, அவங்க தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுமே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சருக்கு இந்த கொஸ்டின் வருமா அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது இருந்துட்டு தான் இருக்கும். பட் அவங்க ப்ரொலாங்டு ரிவிஷன் பண்ணதுனால எந்த சம்முக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறத கரெக்டாக அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஆன்சரையும் கரெக்டாக போட முடியுது. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். புதுசாக படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நான் ஒரு சம்மானதோ அல்லது கொஸ்டின் ஆன்சர் ஆனதோ ஈஸியாக நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சிரும். கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கான ஆன்சரையுமே பார்த்தீங்க அப்படின்னா நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு சில ஆர்டிகல்ஸுமே ரெஃபர் பண்ணேன், அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸுக்கு நான் ஒரு தனி நோட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே என்னோட பர்டிகுலர் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி வச்சுருப்பேன். அந்த ஒரு நோட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா சம்மையுமே பார்ப்பேன், சம்மையுமே வந்து போட்டு பார்ப்பேன். பட் நீங்கள் அந்த சம்மோட கொஷினை நீங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள். அந்த பிரிண்டட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை பார்த்தோன்னே நம்ம நல்லாவே படிச்சிருப்போம் அந்த சம்மை, பட் இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேளுங்களேன், உங்களுக்கு வந்து ரிட்டன் ஃபார்மேட் நோட்ஸில் நீங்கள் ஜாலியாக படிச்சுட்டு போயிருங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. திடீர்னு அதே கொஷினை சேம் ஈஸியான ஒரு கொஷினை பிரிண்டட் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் அதுதான் இல்லை வேறு கொஷினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன்ஸ் ஆனது நம்ம மைண்டுக்குள்ளே அரைஸ் ஆகுது. ஸோ இதனாலேயே டாப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் புக்கை மட்டுமே ரெஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த பிரிண்டட் டெக்ஸ்ட் அவங்க பார்த்து கொஷின் பேப்பர்லையுமே அந்த பிரிண்டட் டெக்ஸ்ட் ஃபார்மேட் வரதுனால அவங்களுக்கு அதிக கான்ஃபிடென்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஆன்சர் பண்ண முடியுது. இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், உண்மையிலேயே வேலை செய்யுது. அதே மாதிரி கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர்ஸ் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொடுத்த உடனே அவங்க ஒரு 10 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 5 கொஷின் எழுத சொல்கிறாங்க. அந்த 5 கொஷினுமே பார்த்தீங்கன்னா 2 கொஷின் எனக்கு தரவாக தெரியும், எப்போ கொடுத்தாலும் எழுதுவேன். 3 கொஷின் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல எடுத்தோடனே டாப்பர்ஸ் அவங்களுக்கு எந்த கொஷினில் ஹை கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அந்த கொஷின் எழுதுவாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் ஆனது பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பில்ட் ஆகிறது மூலிமா அவங்க மறந்துரும்னு நினச்ச கொஷின் கூட ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வரும். இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரிக் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் ஒன் ஆஃப் தி டாப்பர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீடியோ ஷார்ட் ஃபார்மில் தான் இருக்கும். பிகாஸ் நிறைய நேரம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு யாரும் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்ளிக் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் சேனலையும் இந்த சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் சேனலான Mr.Factman தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சோஷியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.